ஒரு பேங்க்கில் ஏதாவது வேலைன்னு வெளியில் போகிறாங்க, இல்லை ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறாங்க. இது அம்மாவும் செய்ய முடியும். ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அப்பாவோட செயல் வேறையாக இருக்கும், அம்மாவோட செயல்பாடுகள் வேறையாக இருக்கும். ஒரு கறிகாய் வாங்க போகிற கடையாக இருந்தால் கூட அம்மா எப்படி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்பா எப்படி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குழந்தைகிட்ட இது எல்லாமே பரிச்சயமாக இருக்கணும். ஸோ அப்பா வளர்த்துறாங்க அப்படிங்கும்போது சில விஷயங்கள் இயல்பாக வராது, அதை சொல்லி கொடுக்க வைங்க. உங்களோட கணவருக்கு நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துட்டு இந்தந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை மீறி சில நேரத்தில் அழுகும் போதெல்லாம் அந்த பேஷன்ஸ் இருக்காது. குழந்தை அழுதா வேகமாக கொண்டு வந்து அம்மா கிட்ட சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய அப்பாக்கள் ரெடியாக இருப்பாங்க. அப்படி அழுகும் போதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஆண்களுக்கு சில நேரத்தில் அது அவங்களோட இயல்பு. அதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி எந்த நேரத்தில் அந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆகுது, எந்தனால அந்த குழந்தை அழுகுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஏதுவாக சில வேலைகளை செய்ய சொல்லுங்கள். மற்றபடி அம்மா வெளியில் போய் அப்பா வளர்த்துற குழந்தை கண்டிப்பாலுமே ரொம்ப சிறப்பாக வருவாங்க.